நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாள் உங்களை சந்திப்பது என்பது தேவன் கொடுத்த கிருபை. இதுவரை நான் வீடியோவில் பேசியதை பார்த்தீர்கள். நான் கோவை தெய்வீகன் என்று எழுதியிருக்கலாம். யாரிருந்து என்பவர்களுக்கு என்று நான் தான் தெய்வீகன் என்று சொல்வதில் தேவன் கொடுத்த அது கிருபை. நாம் எத்தனை படித்தோம், எப்படி படித்தோம், என்னென்ன டிகிரி இருக்கிறது, அதனால் நம்முடைய மனதில் நான் பெரியவன் என்ற பெருமை நமக்கு வரவே கூடாது. எல்லாம் கற்றது கைவன் அளவது கல்லாதது உலகளவு என்று சொல்லுவார்கள். நம்ம எத்தனை படித்தாலும் அதுக்கு மேலே நிறைய படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் படித்தவங்க நமக்கு அந்த கர்வம், பெருமை, தற்பெருமை வரக்கூடாது. இதற்காக கேட்ட காத்திலிருந்து ஒரு கதை சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலில் ஒரு வகுப்பு, அந்த வகுப்பில் நிறைய 50 மாணவர்கள். 50 மாணவர்கள் ஒரே ஒருவன் மட்டும் எல்லாவற்றிலும் புத்திசாலி, எதை கேட்டால் டக் 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 என்று பதில் சொல்லக்கூடியவனாக இருந்தான். அவன் அதை பார்த்து எல்லாரும் அவனை பாராட்டி விட்டார். அவனை பெரியவன் என்றவன், அவனுக்குள்ளேயே ஒரு பெரியவன், நான் தான் பெரியவன் என்று வந்தது. உடனே எல்லோரும் அந்த வாத்தியாரத்தில் போய் புகார் கொடுத்தார். இந்த மாதிரி இந்த பையன் இப்படி இருக்கிறார் என்று சொன்னவுடன் இவனுடைய இந்த எண்ணத்தை மாற்ற வேண்டும் என்று ஒரு நாள் தம்பி இங்கே வா என்று கூப்பிட்டு அவர் சொன்னார், இந்த மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் ஒருவர் இறந்து விட்டார். அவர் என்னை விட நன்றாக படித்தவர், பல பட்டங்களை வாங்கியிருக்கிறார், பல புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். அவர் போகாத நாடே இல்லை. அந்த மாதிரி பெருமைக்குரியவர். அவர் இறந்துவிட்ட காலத்தினால் அந்த சவப்பெட்டி அவருக்கு செய்ய வேண்டும். இப்போ அந்த சவப்பெட்டி காலத்தில் சொல், ஒரு சவப்பெட்டி ரெடி செய்து கொடுங்கள் என்று நான் சொன்னதாக சொன்னேன் என்று சொன்னார். இவருக்கு அதிலும் பேர் உடனே வாத்தியார் இத்தனை பேருக்கு சொல்லி என்கிட்ட சொல்லிக்கிறார் அப்படின்னு நேராக போய் அவனுக்கு தான் பெருமை இருக்கிறது. அந்த சவப்பெட்டி செய்கிற இடத்துல ஆசாரியத்துக்கு போய், ஐயா எங்களுக்கு தெரிந்தவர் வருகிறார், இத்தனை படிச்சுக்கிறார், இத்தனை புஸ்தகம் எழுதிக்கிறார், பெரிய நாளெல்லாம் போயிருக்கிறார், அவருக்கு ஒரு சவப்பெட்டி வேணும். எங்கள் வாத்தியார் சொன்னார். சரியப்பா, சவப்பெட்டி வேணும், இத்தனை படிச்சுக்க. அவர் என்ன படித்தா எனக்கு என்னப்பா, அவர் உருவம் எப்படி இருக்குது, தனித்த உருவமா, ஒல்லியான உருவமா, அவர் நீளம் எவ்வளோ இருக்குது, அதை சொன்னப்பா. நீ என்ன அறிவு கட்டத்தனமாக பேசிட்டு இருக்கிற என்று சொன்னவுடன் எனக்கு வேண்டியது அவர் படிப்பு கிடிப்பெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை, எத்தனை அடையில் பெட்டி செய்யணும் அதை மாத்திரம் சொல்லு என்று கோபமாக கேட்டதும் இவன் தன்னுடைய தவறை உணர்ந்தான். என்ன படித்தாலும் நம்மளை நாம் தாழ்த்தி இருக்க வேண்டும் என்று உணர்ந்து மனம் திருந்தி வாத்தியாருக்கு திரும்பி வந்து நடந்ததை சொல்லி, நான் இனிமேல் இப்படி இருக்க மாட்டேன் என்று நன்றி கேட்டான். என்னை கேட்டுக்கொண்டு சகோதரி, நாம் எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம்? நிறைய பணம் வந்தால் எனக்கு பணம் இருக்கிறது என்று, நிறைய அழகு இருந்தால் உங்களுக்கு அழகு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் மாற்றி உங்களை நீங்கள் தாழ்த்தினால் தேவன் உங்களை உயர்த்துவார். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சந்திப்பேன்.